வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டான ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய பனீர் அனார்தானா கபாப். வெறும் 35 நிமிஷத்துல இதை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். அடடா! பாருங்களேன், பார்க்கவே எவ்ளோ சூப்பரா இருக்கு. உங்க வீட்டுக்கு வர்றவங்கள அசத்துறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இவ்ளோ அட்டகாசமான ஒரு ஸ்டார்ட்டர இவ்ளோ கம்மி நேரத்துல செய்ய முடியும்னா நம்ப முடியுதா உங்களால? இதுக்கு பின்னாடி அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பெரிய ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். வாங்க இந்த ரெசிபிய ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கபாபோட மெயின் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆமாங்க, நம்ம கபாபோட ஹீரோவே இந்த பனீர் தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான பனீரா ஒரு 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல கலரையும் ஒரு சின்ன கிரன்ச்சியும் கொடுக்கறதுக்காக 2 மீடியம் சைஸ் குடமிளகா. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி. அவ்வளவுதான். பாத்தீங்களா, கபாப் செய்யறதுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 ஐட்டம் தான் நம்ம கபாபோட வடிவத்தையும் பேசிக் டேஸ்டையும் கொடுக்குது. பனீர், குடமிளகாய், தக்காளி, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கடைசியா அந்த ஒரு சின்ன கிக் கொடுக்கறதுக்கு சாட் மசாலா. இப்போதான் நம்ம இந்த ரெசிபியோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கபாபோட மொத்த டேஸ்டையும் தீர்மானிக்க போறதே இந்த மேரினேட் தான். சொல்லப்போனா இதுதான் அந்த மேஜிக்கை உருவாக்க போற இடம். அந்த மேரினேட்டுக்கு ஒரு நல்ல ரிச்சான கிரீமியா ஃபீல் கொடுக்கக்கூடிய முதல் 2 பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கப் நல்ல கெட்டியான சுத்தமா தண்ணியே இல்லாத தயிரும், கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீமும். இது ரெண்டும் சேரும்போது பனீர் மேலையும் காய்கறி மேலையும் ஒரு சூப்பரான கோட்டிங் உருவாகும். அப்போதான் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். ஓகே, அந்த கிரீமியான பேஸ் ரெடி. இப்போ அதுக்கு ஒரு நல்ல மணத்தையும் ஒரு காரசாரமான டேஸ்டையும் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட். சொல்லுங்க, இது ரெண்டும் இல்லாம ஒரு இந்தியன் மாரினேட் முழுமை அடையுமா? இதுதான் அந்த அசலான மணத்தை கொடுக்கும். சரி, இப்போதான் இந்த ரெசிபியோட இதய பகுதிக்கே வரும். பனீர் அனார்தானா கபாப்னு பேர் வர காரணமான அந்த ஸ்பெஷல் மசாலா பொருட்களை பத்தி பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலரை கொடுக்கும், கரம் மசாலா அந்த வாசனைக்கு. ஆனா இந்த டிஷ்ஷோட ஹீரோவே இந்த அனார்தானா தூள் தான். அதுதாங்க நம்ம மாதுளை விதைப்பொடி. இதுதான் அந்த லேசான புளிப்பு சுவையை கொடுத்து கபாபை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எல்லா மசாலாக்களையும் போட்டாச்சு. இப்போ இந்த எல்லா சுவைகளையும் ஒன்னா இணைச்சு பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னும் 2 கடைசி பொருட்கள் தேவை. கடைசியா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அது அந்த புளிப்பு சுவையை இன்னும் கொஞ்சம் பிரகாசமா காட்டும். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பெர்ஃபெக்டான மேரினேட் தயார். சரி, இது வரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லா பொருட்களையும் இப்போ ஒரே இடத்துல ஒரு லிஸ்டா பாத்திரலாம். நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். இதோ உங்களுக்கான முழுமையான ரெசிபி கார்டு. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களும் அதோட அளவுகளும் ரொம்ப தெளிவா இதுல இருக்கு. டைமை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். பாருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ண வெறும் 5 நிமிஷம், சமைக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம். ஆக மொத்தத்துல கரெக்டா 35 நிமிஷத்துல இந்த சூப்பரான கபாப் உங்க டேபிள்ல இருக்கும். சோ பாட்டம் லைன் இதுதான். ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்ப ஈஸியா 4 பேர் வயிறார ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அட்டகாசமான டிஷ்ஷை நீங்களும் அசால்ட்டா செய்யலாம். இப்ப சொல்லுங்க, இவ்ளோ சிம்பிளான ஒரு ரெசிபி உங்க கையில இருக்கும்போது உங்க அடுத்த ஸ்பெஷல் ஒகேஷன் எப்போ? ஒரு சின்ன குடும்ப பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதரா இருந்தாலும் சரி, இந்த பனீர் அனார்தானா கபாப் கண்டிப்பா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணும். யோசிச்சு பாருங்களேன்.